அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள், செவரல் வேரியபிள், function of several variable. Function of several variable அப்படின்னு பார்த்தீங்கன்னா function in terms of x அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், f of x. Function in terms of y அப்படின்னா y is equal to x square. The function in terms of x. Function of several variable na minimum f of s comma y. The function having minimum more than one variable. More than one variable. So f of s comma y என்ன எடுத்துக்கிட்டோம்னா f of s comma y is equal to x square plus y square அல்லது x into y அல்லது x into sin y. இந்த மாதிரி function in terms of two variable வந்துச்சுன்னா அது function in terms of xy. அதே மாதிரி function s comma y comma z அப்படின்னு வந்துச்சுன்னா function s comma y comma z is equal to x square plus y square plus z square அப்படின்ற மாதிரி கான்செப்டுக்குள்ள கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா function of several variables அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா மினிமம் the function contains more than one variable தான் நம்ம என்ன பண்றோங்க function of several variables சொல்றோம். இந்த function of several variables நம்ம முக்கியமான கான்செப்ட் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா function of several variables மிக முக்கியமான விஷயம். function show that the function of variable more than one variable, that is several variables is continuous. Verify, அதாவது check or prove that. Check or prove that. இந்த ரெண்டு விஷயம் தாங்க வந்து முக்கியமா அந்த கொஸ்டின்ஸ்ல கவனிக்க வேண்டிய கான்செப்ட். Check whether the function is continuous or prove that the function is continuous. அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் தான் இதை முக்கியமா பார்க்க போற விஷயம். அந்த என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ செக்னு கேட்டாங்கன்னா வெரிஃபை ஆர் அனலைஸ் அப்படின்ற மாதிரி போகாதுன்னா அதை செக் பண்ண சொல்றாரு. ப்ரூவ் தட்ல உங்களுக்கே தெரியும். ஷோ தட், ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் ஆர் நாட் எ பாயிண்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். செக் அப்படின் போது நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அலாங் எ கர்வ், அதாவது ஒய்யை வந்து அலாங் எ கர்வ், அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து செக் பண்ணுவோம். ப்ரூவ் தட்டுக்கு வந்து என்னன்னு நான் சொல்றேன். ப்ரூவ் தட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் அப்படின் போதும் suppose limit extends to, that is limit extends to a, y extends to b, f of s comma y is equal to f of a comma b. Limit exists. அல்லது modulus of f of s comma y minus f of a comma b less than x belong. சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன் டைமென்ஷனில் that is single variable ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துலங்க ப்ரூவ் தட். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ல வந்து ரெண்டு விஷயம், ஒன்று செக் பண்ற மாதிரி, ஒன்று ப்ரூவ் தட் பண்ற மாதிரி. அப்போ கொஸ்டின் எப்படி சார் வரும் அப்படின்னாக்குன்னா நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்பிளைன், அனலைஸ் whether the function is continuous at the point 0, 0 at a point 1, 2 அப்படின் போதோ நம்ம செக் பண்ணி கீழே ஆப்ஷன்ஸ் கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட், ஷோ தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வருவாங்க அப்படின்னு கேட்பாங்கன்னா whether the function is, whetherன்னு கூட கேட்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at the point 0, 0 true, false அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின் போதோ அந்த ப்ரூவ் தட்ன்ற கான்செப்ட்ல அது வந்துடும், ஷோ தட்ன்ற கான்செப்ட்ல வந்துடும். அது கண்டினியூஸாக இருந்தாலும் ப்ரூவ் தட்ன்றதுக்குள்ள தான் வரும், டிஸ்கண்டினியூஸ்னா ப்ரூவ் தட்ல தான் வரும். ரெண்டு விஷயம் நல்லா கவனிச்சிங்க. ஃபங்க்ஷன் செக்கில் கேட்கும் போதோ வெதர், எக்ஸ்பிளைன், வெரிஃபை அப்படின்னு கேட்கும் போதோ செக் அதோட ஃபங்க்ஷன் இஸ் அப்படின் போதோ கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸான்னு அந்த கேட்டகரியில் வரும் போதோ y equal to along the curve, along the straight line எடுத்து வெரிஃபை பண்ணுவோம். ப்ரூவ் தட்னு வரும்போதோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இடத்துல ப்ரூவ் தட்ன்ற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ட்ல தான் வருமோ தவிர அப்ஜெக்ட்ல வராது. ப்ரூவ் தட், ஷோ தட்ன்ற கான்செப்ட் வராது. அப்போ என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் த பாயிண்ட்
இன்கம் ஆஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபால்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல கண்டினியூஸா இருக்கு இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ற மாதிரி தான் அது வந்தாலும், ஓகேங்களா, வெரிஃபை பண்ற மாதிரி தான் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வெதர் த எக்ஸிஸ்ட் ஆர் நாட், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட்ன்ற கான்செப்ட்ல போயிடும். ஓகேங்களா, அனலைஸ் செக் வெதர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும்போது ஈக்குவல் எம்எக்ஸ் ஒய்க்கு எம்எக்ஸ்ன்னு போட்டு அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் வெதர் இட் இஸ் கண்டினியூஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் அட் த கிவன் பாயிண்ட். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ செக், அனலைஸ், வெரிஃபை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாலோ அல்லது ப்ரூவ் தட் ஷோ தட்ன்ற கொஸ்டின் டிஸ்கிரிப்ட் தான் வரும், உங்களுக்கு அப்ஜெக்ட்ல வராது. அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இன் டர்ம்ஸ்ல கேட்பாங்கன்னா இஸ் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பாயிண்ட் 0, 2 ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெரிஃபை பண்ற மாதிரி நம்ம கான்செப்ட் எடுத்துட்டு போனாலும் வெரிஃபை செக் அனலைஸ்ன்ற இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் கண்டினியூஸ் நாட் அப்படின்ற விஷயத்த இதாங்க இதுல முக்கியமான விஷயம். இதுல வந்து ப்ராப்ளத்துல கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கான்செப்ட் தெரிஞ்சிடும். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.